கோடைக்கால பயிர் திட்டம். கோடைக்காலமான ஏப்ரல் மே மாதங்களில் அதிக வெப்பம், குறைவான மழை போன்றவற்றால் சாகுபடி பரப்பு குறைந்து காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற வேளாண் விளைபொருட்களின் சந்தை விலை அதிகரிக்கிறது. எனவே கோடை காலத்தில் குறைந்த நீர் தேவையுள்ள குறுகிய கால பயிர் வகைகள் 71,600 ஏக்கரிலும், எண்ணெய் வித்துக்கான நிலக்கடலை 74,000 ஏக்கரிலும், எள் 33,300 ஏக்கரிலும், தக்காளி, வெண்டை, வெங்காயம், கத்திரி, மிளகாய், கீரைகள் போன்ற முக்கிய காய்கறி பயிர்கள் 57,300 ஏக்கரிலும் சாகுபடி மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படும். இதனால் உழவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் காய்கறிகள் கிடைக்கும். இதுக்கென ரூபாய் 10,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நுண்ணீர் பாசன திட்டம். நீர் ஆதாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு திறனை 40 முதல் 60% வரை அதிகரிக்க சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனங்களை உள்ளடக்கிய நுண்ணீர் பாசன திட்டம் ஊக்குவிக்கப்படும். இதன் மூலம் உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்பட்டு உரங்கள் வீணாக தடுக்கப்படுவதோடு களைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பணியாட்களின் தேவையும் கணிசமாக குறைந்து உற்பத்தி அதிகரிக்கிறது. 2025-26 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கரில் ரூபாய் 1,168 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 1,30,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். பாரம்பரிய காய்கறி சாகுபடி ஊக்குவிப்பு. பாரம்பரிய காய்கறிகளை உண்பதன் முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு உழவர்கள் பாரம்பரிய காய்கறி ரகங்களை பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் மணப்பாறை கத்திரி, சில்லுக்கொடி கத்திரி, புலசை கத்திரி, பெரிய கொல்லம்பட்டி கத்திரி, தருவை தக்காளி, மஞ்சள் குடம் தக்காளி, ஆனைக்கொம்பன் வெண்டை, சிவப்பு வெண்டை, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை போன்ற பல்வேறு வகையான பாரம்பரிய காய்கறி ரகங்களை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க ரூபாய் 2,40,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 2,500 ஏக்கரில் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி செய்யும் 7,000 உழவர்கள் பயனடைவார்கள். அறுவடை பின் மேலாண்மை ஊக்குவிப்பு. அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் வெங்காயத்தின் உற்பத்தி குறைவதால் வெங்காயத்தின் விலை அதிகமாக உள்ளது. இந்த இடைவெளியை குறைப்பதற்காக வெங்காயத்தினை சேமித்து வைத்து மகசூல் குறையும் நேரங்களில் விற்பனை செய்வதற்காக 36,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைக்க மானியம் வழங்க ரூபாய் 18 கோடி ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்படும். இத்திட்டத்தில் 1000 உழவர்கள் பயனடைவர். தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி. காய்கறிகள், பழங்கள் சாகுபடி போலவே ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி. தினசரி மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் நிலையான தொடர் வருவாய் ஈட்ட முடியும். இதனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலர்கள் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு மானியம் வழங்க 8,51,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 6,200 ஏக்கரில் மலர்கள் சாகுபடி செய்யும் சுமார் 9,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். மல்லிகைக்கான சிறப்பு திட்டம். பாரம்பரிய மலர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மல்லிகை மலரானது தமிழ் பண்பாட்டில் சங்க காலத்திலிருந்தே தனக்கென்று தனியிடத்தை பெற்றுள்ளது. மதுரைக்கு மற்றுமோர் முகவரி தந்த மல்லிகை தமிழ்நாட்டில் 42,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு 2 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகை மலர் பெரும்பாலும் பூக்களாக விற்பனை செய்யப்படுகிறது. மல்லிகை, ஜாதி மல்லி ஆகியவை வாசனை எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் 3,000 ஏக்கரில் ரூபாய் 1,60,00,000 நிதி ஒதுக்கீட்டில்
7,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டில் ரோஜா மலர்கள் 9,600 ஏக்கரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி நிதி செய்யப்படும். சுவைதாளித பயிர்களுக்கான சிறப்பு திட்டம். பண்டைய காலம் முதல் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையோடு நறுமணப் பொருட்களின் பயன்பாடு தொடர்ந்து வருகின்றது. இப்பொருட்கள் உணவிற்கு சுவை ஊட்டுவதுடன் மனமூட்டும் பொருட்களாகவும் மருத்துவ பயன்கள் கொண்டதாகவும் விளங்குகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க மிளகு, கொத்தமல்லி, மிளகாய், ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடியும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கரில் சீமை கருவேல் மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்வதும் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 11 கோடியே 74 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 17,500 ஏக்கரில் சுவைதாளித பயிர்களின் சாகுபடி செய்யும் 23,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாடு முந்திரி வாரியம். தமிழ்நாட்டில் அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களில் முந்திரி அதிகமாக பயிரிடப்படுகிறது. முந்திரி தமிழ்நாட்டில் 2,09,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு ஆண்டிற்கு 43,460 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் 4வது இடத்திலும் இருந்தாலும் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் உள்ளது. எனவே முந்திரியின் பரப்பினை உயர்த்தி உற்பத்தியை அதிகரிக்கவும், முந்திரிசார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும். இதனால் முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்களும் அதனை சார்ந்த தொழில் செய்யும் கிராமப்புற மக்களும் அதிக அளவில் பயனடைவார்கள். பனை மேம்பாட்டு இயக்கம். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிணர்ந்தன்ன பவள கூர்வாய் சங்கால் நாராய் என நாரைவிட தூது பாடலில் பனை பற்றிய குறிப்பு பாங்குற அமைந்துள்ளது. நமது மாநில மரமான பனை மரம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மைக்கும் உதவும். முக்கியத்துவம் வாய்ந்த பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு 4 ஆண்டுகளாக பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள், பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி ஆகிய இனங்களுக்கு பனை மேம்பாட்டு இயக்கத்தில் ரூபாய் 1 கோடியே 65 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 20,000 நபர்கள் பயனடைவார்கள்.